அதுக்கு தான் அந்த வெடி வெடி வேசாடுற வேலை எப்படி தெரியுமா? பொழுதிக்கும் மென அப்படியே பொன்னாலியா இருக்குவா. ஆமா, பொழுதிக்கு காட்டுல மென பொன்னாலியா இருக்குவா. ஆனா பொழுது ஆக ஆக அவர் சொல்லுவாங்களாம், ஏய் பொழுது போக போக எனக்கு குட்டைக்கரை மெனியை விடுங்க. குறுக்க குறுக்க மெனியை விடுங்க. நான் ஓடி ஓடி ஊருக்கெல்லாம் மென விடணும். அந்த மாதிரி எப்போ நான் திரும்பி அதை கவனிப்பேன். தில்லையில அனைத்து தேவர்களும் திருமூர்த்திகளை எல்லாரும் ஒரு முகமா காட்டுகிறாங்க. சனீஸ்வரனை மட்டும் வடக்கு திருப்பி உட்கார வச்சுக்கிறேன், மேற்கு. உட்கார சொல்லி பார்வதி போய் நானும் சொன்னான் பாட்டி. இப்பேற்பட்ட தேவ சபையில் வந்தேன்னா அந்த சனீஸ்வரன் என்ன பண்ணான், அவனை ஒரு பக்கமா திருப்பி உட்கார வச்சுக்கிறாங்க. இவெல்லாம் கிழக்கு முகம் உட்காந்துக்கிறான், அவன் வடக்க முகமா இருக்கிறான். அவனையும் பார்க்க சொல்லு. சனியேஸ்வரனை உட்கார சொன்னாங்க மேற்கு திருப்பி. அப்பதான் பெருமதியாவனுக்கு 5 சரம் தெரியுது, 5 தலை. சிவபெருமானுக்கு 5 தலை தெரியுது. என்ன பார்த்து யாரும் வித்தியாசம் இல்லை. அங்கேயே பார்வதிக்கு ஒரு ஆணி எனக்கு இருந்தாலே ஒண்ணு கிள்ள வைக்கணும். ஆமா, இல்ல வைக்கணும். அப்ப தில்லையோட நடனம் ஆடும்போது காளி இழந்தா. ஏயா ஊர்வசி பொம்பளையார் சொன்னீங்க, நீங்க ஆம்பளை இல்லையா? யாரும் இருந்தா என்ன சத்தியோட ஆடுங்க ஆடுங்க. நாராயண உட்கார்ந்து ஒரு தலையாடுறாரு. ஏன் ஆண்டவா? ஏ எளிய மேல என்ன ஐயா கவட சுஸ்திருந்தாரி, இங்க எதுனா வம்புல கொண்டு போய் வடிந்து விட்டுற போற. நான் தலையா செத்தேன், உன் பொட்டாடி ஆடுற தலையாட்ட ஆடு. ஆம்பளையா பொம்மலாட்டியா விடுறியா? பொம்மலாட்டிக்கிட்டு போங்க. ஆம்பளை யாரு கூட்டுக்கார ஆடி. அப்பதான் ஜதி வேண்டும் சாமி அப்படின்னா அப்ப சொல்றாரு அவர். நந்தி மத்தால கொட்டு, நாரதர் வீணை மீட்டு, தும்புரு சோரை கண்ண குளம் உதுற ஆடு. அண்டமாட பிண்டமாட அனைத்துலகமாட மாநாட மடுவாட மதியாட புனலாட வானாட வான கூட்டமாட நரைத்தந்த பிரம்மனாட குஞ்சரை முகத்தவனாட குழந்தைபுரி ஏசனாட வினைவாட உனைவாட திருதுவாடி ஆடி வரும் ஈசனே சிவகாமி நேசனே என்னை என்ற தில்லைராஜ இணையான் தில்லைராஜ நடராஜன். அப்படி ஆடி இந்த காதல் இருக்கிற கொந்தவழி கழிச்சு போடுறான். 6000 நிமிஷம் எங்க போட்டு அந்த பையன் போட்டு விட்ட வண்டியில் அப்படி ஆடிய உடனே அப்ப பார்த்தாரு நாராயணா ஒரு கால திக்கிறாரு. அப்பதான் ஒரு பாதம் தனி கொண்டு மறுபாதம் தனி தூக்கி ஓயாம நடமாடினேன். பொம்பளை காலத்துக்கு கூட தலைக்கு மேல தூக்க முடியும். அதான் தில்லையில் கால்வாடி மாடிய திரும்ப வாசல். அதனாலதான் எனக்கு என்ன பேரு திருட்டுத்தனமா ஆடினால எனக்கு திருட்டு கூத்தாடின்னு ஒரு பேரு. அதனால திருட்டு கூத்தாடி அது இருந்தாலும் நம்மளை பெக்கிற தாய் தந்தை என்ன நினைச்சு பெக்கிறாங்க. தந்தை தாயும் மகிழ்ந்து பெற்றாரு. இந்த நைஸ் டக்கர் மண்ணுக்கும் புதிக்கட்டு எப்படி தெரியுமா? அது கத்தால முள்ள காண்டு குத்துன மாதிரி. தந்தை தாயார் பார்த்து மயில்ந்து மிக்கிறாங்க. என் பையன் வக்கீல் ஆகும், கலெக்டர் ஆகும், இன்ஜினியர் ஆகும், வாத்தியர் ஆகும், நல்ல பெரிய கோடீஸ்வரர் பிசினஸ் மேன் ஆகணும். நம்ம தலையில பத்தியும் தந்தை தாயும் மகிழ்ந்து பெற்று கூத்தாடி பிழைக்க விட்டுக்கிறாங்க. கூத்தாடி பிழைக்க விட்டுக்கிறாங்க. என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும் எங்க தெரியும். எங்க வாத்தியர் என்னன்னு தெரியுமா? எப்போ ஒன்றுமே தொழில் விட மாட்டேன். மெட்ரிக்காரன் போனால் போட்டாங்க. சம்பள காசே கேட்கணும்.
அப்படி தந்தை தாய் மகிழ்ந்து பெற்று கூத்தாடி பிழைக்க விட்டுங்கிறாங்க. ஆனா கூத்தாடுனா இதை வச்சு என்ன பண்றீங்க? கொண்டு போய் பீரோட எடுக்கிறியா, பேங்க்ல பண்றியா? கட்சிக்கார கோலா கோழி நீங்க கோழி நாங்க குச்சி தைக்க தாங்கணும். தீச்சு கொடுத்தா தின்னுட்டு போகணும், கொத்தக்கூடாது. நாங்க உங்களுக்கு திருப்பி நீ போட நாங்க பக்கத்து வச்சுருங்க. எங்கிட்ட அந்த வேலை செய்யாது. நான் கடை வரைக்கும் அசிங்கமாக கும்பிடுங்க சாமி கும்பிடுறேன். அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு தான் வருது. பெரும்பாலும் வந்து தூங்குற லைட் கம்பி தான் 2 ஆளுக்கு 2 ஆள் காட்டாச்சு. அதான் அந்த லட்சாடு காட்டினாட்டான் கல்வி குறையெல்லாம் செஞ்சுருக்கோம். அவங்க தான் என்ன பாவம் பண்ணாங்களோ புண்ணி சேர்த்துன்னு கேட்காத தூங்குறாங்க. நாமே அவங்களை எழுப்பணும். வயசு பண்ற நம்மள சேர்ந்துவாங்க. நாம் பேசி வாங்க அவங்க போய் அதான் நீங்க சிரிக்குவாங்க. கஞ்சி கலை கோடா கோடி. ஆமா அந்த கஞ்சி கலையை போப்பதற்கு கல்வியை கத்து அப்படி இருந்தாலும் பார்த்து செம்படிச்சு சிவனார் பாகச்சி கொம்பேறு சாணாச்சி கொடிய வண்ணாச்சி மன்னவன புகழ்படுத்த மகாசக்தி வீரமல்லாரி அரமனார் அளித்தார் விஷயமா Hey!